ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஆஃபீஸ் போகிறதுக்காக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வராரு. அதுக்கப்புறம் சாப்பிட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறதன் பேரில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. காவேரி வந்து பரிமாறுறாங்க. இருந்தாலும் விஜய் வந்து கோவத்தோட வந்து பார்த்துட்டு இருக்காங்க காவேரியை. இந்தாங்க இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிமாற, போதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவத்தோட இருக்காரு. அதுக்கப்புறம் மாமா ஒன்றும் ரெடி ஆகலையா, ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்காதோ வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பயத்தோட விஜய் கூட காரில் வந்து போயிட்டு இருக்காங்க காவேரி. இப்படி போகும்போதே சுவர் ஃபுல்லாக வந்து போஸ்டர் ஒட்டினதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு வந்து விஜய். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருக்கல நீனு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்க, இல்லைங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் அப்படியே வந்து அமைதியாக போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் கிட்ட போயிட்டாங்க. ஆஃபீஸ் கிட்ட போய் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசல்லே வந்து கேட்குறாங்க, சார் புதுசாக வந்து அப்பள விளம்பரத்தில் தான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு, விளம்பரம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்றது கேட்ட விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு. என்னோட மனசுக்குள்ள என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. டைரக்டா என்ன பண்றாங்க, ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறாரு. உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே காவேரியை பார்த்து சொல்றாரு, உள்ள யாராவது இந்த அப்பள விஷயத்தை பத்தி மட்டும் கேட்கட்டுமே, அவ்வளவுதான் நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுன்னு பேர்ல என்ன பண்றாங்க, காவேரி முன்னாடி வந்து போறாங்க. விஜயை பார்த்த எல்லாருமே என்ன பண்றாங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு அப்பள விளம்பரத்தை பத்தி தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காவேரி வந்து என்ன பண்றாங்க, அவங்கள தடுத்துடுறாங்க. பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், எல்லாரும் போய் இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே என்ன பண்றாங்க, கேபினுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க காவேரி விஜயை. போயிட்டு எப்படியும் கொஞ்சம் டென்ஷனா வந்து உட்கார ஆரம்பிக்கிறாரு. அப்பா எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காவேரி பெருமூச்சு ஓட்டுறதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறதுன்னு பேர்ல என்ன பண்றாங்க, திரும்பவும் அந்த அப்பள விளம்பரத்தை பத்தி தான் வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே கோவமடைறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, இன்னைக்கு ஊர் முழுக்க எல்லாம் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, பாஸ் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றதை பார்த்து விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க காவேரி, வாய மூடுறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆறாரு. இன்னொரு பக்கம் ராகினி பதிலுக்கு என்ன பண்றாங்க, நர்மதா மூலியமா வந்து விஷயத்த வந்து சொல்லி விடுறாங்க. அப்பளம் பிசினஸ் பண்ண போறீங்களா, விஜய் மாமா வச்சு விளம்பரம் பண்ண போறீங்களோ, ஆனா நல்லா திட்டு வாங்கினால உங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட சொல்ல, நர்மதா என்ன பண்றாங்க, உடனடியா வந்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட போய் சொல்றாங்க. பண்ணதுனால மாமா ரொம்பவே கோவப்பட்டாராமா, அக்காவை திட்டவும் ஆரம்பிச்சாரா அப்படின்னு சொல்றதன் பேர்ல எல்லாருமே ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. என்னடி சொல்ற, யாரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்க, அப்பவே சொன்ன இவகிட்ட இதெல்லாம் வேணாண்டி, அவரை கேட்காம எந்த முடிவும் நீ எடுக்காத, இப்படிலாம் வரும் அப்படின்னு அப்பவே சொன்னல கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சாரதாவும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து மீட் பண்ணி பேசுறாங்க. ராகினி, அப்பா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா, அந்த காவேரி நல்லா திட்டுவாங்க, நான் என்னமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கேட்க, அவங்க அம்மா வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க, அதுக்கு வந்து விஜய் வந்து தெரியாமலே வச்சு போட்டோ ஷூட்லாம் நடத்தி என்ன பண்றாங்க, விளம்பரம் பண்ணிட்டாங்க. முழுக்க போஸ்டர் அடிச்சும் ஒட்டிட்டாப்பா அந்த காவேரி. அதனால கோவப்பட்ட விஜய் என்ன பண்ணார் தெரியுமா, பயங்கரமா வந்து காவேரி திட்டாருப்பா. அப்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஷயம் அந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஆனா இதை அப்படியே விடக்கூடாது, இது இன்னும் ஊதி பெருசாக்கணும், அப்பதான் காவேரி மேல உள்ள கோவம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு பசுபதியும் சொல்றதன் பேர்ல, என்னப்பா சொல்றாங்க எனக்கு ஒன்னும் புரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகினியும் சொல்ல, பொறுத்திருந்து பாருமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்றாரு. அப்புறமா பசுபதி என்ன பண்ண போறாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். Viewers, thanks for watching this video.